அனைவருக்கும் வணக்கம். வார்த்தைகள் ஆறுதல் தரும், வாய்ப்புகள் வெற்றி தரும் என்று சொல்லி, வாய்ப்பு கிடைத்தவன் வெற்றிக்காக போராடுகிறான், வாய்ப்பே கிடைக்காதவன் அந்த வாய்ப்புக்காக போராடுகிறான். இன்றைக்கு இந்த சமூகத்தில் தன்னுடைய வெற்றியை கொண்டாடுவதை விட அடுத்தவர்களின் தோல்வியை கொண்டாடுவதுதான் அதிகம் ஆர்வம் இருக்கிறது. இழந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டால் இப்போது நீ இருக்கின்ற வாழ்க்கையை இழந்து விடுவாய். கண்ணீர் சிந்தும் பழைய நினைவுகளை நீ மறந்துவிடு. புன்னகை தரும் புதிய நினைவுகளை நீ தொடர்ந்து விடு. தோல்வியை நீ ஏற்றுக்கொண்டால் வெற்றியை நீ நெருங்குகிறாய் என்ற அர்த்தம். தோல்வியும் நிரந்தரமல்லை, வெற்றியும் நிரந்தரமல்லை. உன்னுடைய முயற்சி மட்டும்தான் நிரந்தரம். திறமைகளிருந்தும் தூக்கிவிட ஆள் இல்லாமல் துவண்டு போன தோழர்கள் எத்தனை பேர் தெரியுமா? திறமைகளிருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் கடைசி வரைக்கும் போராடியே தன் திறமையை வெளிப்படுத்த முடியாமல் இந்த மண்ணில் மாய்ந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? சக தோழராக வாய்ப்பு தேடி ஒன்றாக அலைந்தோம். உனக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது, நீயும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாய். உன்னோடு சக தோழராக ஒன்றாக வாய்ப்பு தேடி அலைந்தவனை பார்த்து உனக்கும் வாய்ப்பு கிடைக்கும், நீயும் வெற்றி பெறுவாய் என்று சொல்வதை விட உன் கையை கொடுத்து அவன் மேலே தூக்கிவிடு. இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற அனைவர்களுமே தனக்கு கீழே இருக்கும் ஒவ்வொருவரையும் தூக்கிவிட்டால் போதும். எல்லோரும் வெற்றியாளர்களே. இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருந்தால் தோல்வி என்ற வர்க்கமே இருக்காது. உன்னால் முடியும் என்று சொல்பவன் உன் நண்பன், உன்னால் முடியாது என்று சொல்பவன் உன்னுடைய ஆசிரியர். உன்னால் முடியும் என்று சொல்லும்போது நீ எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாயோ அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பாய். உன்னால் முடியாது என்று சொல்லும்போது அந்த இடத்திலிருந்து பல மடங்கு வேகத்தில் சென்று வெற்றி என்ற இலக்கை அடைவாய். இக்காலத்து இளைஞர்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாமலும் தனக்குள் இருக்கும் திறமையை அறியாமலும் முயற்சியை பாதியில் கைவிட்டு காலம் கடந்த பிறகு கண்ணீர் சிந்தின் பயனில்லை. முயற்சி செய், முயற்சியை பயிற்சி செய், புதிதாக சிந்தியுங்கள், வெற்றி என்ற இலக்கை அடையுங்கள். வார்த்தைகள் ஆறுதல் தரும், வாய்ப்புகள் வெற்றி தரும். நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் தோழர்களுக்கோ நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீர்கள், அது பயனற்றது. அவர்களின் திறமையை அறிந்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு வாழ்க்கையை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இப்படிக்கு உங்கள் தர்மபுரி பிரபாகரன். நன்றி, வணக்கம்.